போன மாதம் சீக்கிரமாகவே வீட்டில் உள்ள மல்லிகை பொருள் எல்லாமே காலி ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ண இந்த தடவை எங்கள் வீட்டுக்கார கடன் வாங்கிட்டு நாங்கள் போயிட்டு மல்லிகை பொருள்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் 3 பேருமே. எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது இந்த பசுமை சூப்பர் மார்க்கெட். இங்கே வந்து விலை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். நான் வந்து பருப்பு ஐட்டம் மட்டும்தான் அதிகமாக வாங்குவேன். வேறு எதுவும் எல்லாம் அங்கே எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் வாங்குறது இல்லை. ஏன்னா அந்த ஐட்டம் எல்லாமே இங்கே கொஞ்சம் விலை கூட தான். அதனால தேவையான மல்லிகை பொருள் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் வந்து எப்போதுமே இந்த டிமார்ட்டில் வந்து பருப்பு ஐட்டம்லாம் நல்லா இருக்காது. அதனால அங்கே மற்ற ஐட்டம்லாம் வாங்கிக்கலாம். ஆனால் பருப்பு ஐட்டம் வந்து இங்கே தான் வாங்குறது. இதுக்கு வந்து இது ஃப்ரீயா, பிளாஸ்டிக் வடிகட்டி இப்பெல்லாம் யூஸ் பண்றது இல்லை. நானே சில்வர்ல தான் வச்சுருக்கிறேன். இது வந்து கண்டெய்னர், உள்ள வந்து சில்வர் கண்டெய்னர். ஆனால் இது எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ? 300 ரூபா. அதுக்கு கிளாஸ்லேயே வைக்கிறாங்க டிமார்ட்ல. 10 ரூபா 20 ரூபான்னு இல்லையா? இந்த ஹேண்ட்பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அரப்பாவில் இதோட விலை கொஞ்சம் நல்லா கம்மியாகவே இருக்குமா, சரி அதை நல்லா தான் அப்புறம் வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம் நடந்து. போட்ட என்னது டிச்சுக்குள்ள என்ன போட்ட? அது போட்டு ஆடிட்டே வந்துச்சு, அதுக்குள்ள போய் விழுந்துருச்சு டிச்சுக்குள்ள. தெரியலையே, தண்ணி போயிட்டு இருக்கு. எப்படி தெரியும்? வாங்கி இப்போ ஒரு முழுசா வீட்டுக்கு கூட போகலடி. எப்படி இதுல அது சும்மா தண்ணி அள்ளி தலையில ஊற்றி தெரியுங்க.